ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஆத்மானம் யஜதி மகைஸ்த்வயி த்ரிதாமன். ஆத்மானம் யஜதி மகைஸ்த்வயி த்ரிதாமன். ஆரப்தே சததமவாஜித் மேதயாகே. ஆரப்தே சததமவாஜி மேதயாகே. ஸ்பர்தாலு சதமகயேத்ய நீச்சவேஷோ. ஸ்பர்தாலு சதமகயேத்ய நீச்சவேஷோ. கிருத்வா ஸ்வம் தவ தனயாத் பராஜிதோ பூத். கிருத்வா ஸ்வம் தவ தனயாத் பராஜிதோ பூத். ஆத்மானம் யஜதி மகைஸ்த்வயி த்ரிதாமன். ஆரப்தே சததமவாஜித் மேதயாகே. ஆத்மானம் யஜதி மகைஸ்த்வயி த்ரிதாமன். ஆரப்தே சததமவாஜி மேதயாகே. ஸ்பர்தாலு சதமகயேத்ய நீச்சவேஷோ. கிருத்வா ஸ்வம் தவ தனயாத் பராஜிதோ பூத். ஸ்பர்தாலு சதமகயேத்ய நீச்சவேஷோ. கிருத்வா ஸ்வம் தவ தனயாத் பராஜிதோ பூத். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். த்ரிதாமன், 3 உலகங்களிலும் உரைபவரே. துவயி, பிருத்துவாகிய நீங்கள். மகைஹி, யாகங்களால். ஆத்மானம் யஜதி, பரம்பொருளாகிய உங்களையே ஆராதிப்பவராக. சததம, 100வது. வாஜி மேத யாகே, அஸ்வமேத யாகத்தை. ஆரப்தே, ஆரம்பித்த போது. சபர்தாலு, பொறாமை நிறைந்தவனான. சதமகக, இந்திரன். நீச்ச வேஷயேத்ய, சண்டாளன் வடிவில் வந்து. அஸ்வம் ஹித்வா, யாக குதிரையை கவர்ந்து செல்கையில். தவ தனையாட்டு, உங்களுடைய மகனால். பராஜிதக அபூத்து, தோற்கடிக்கப்பட்டான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஆத்மானம் யஜதி மகைஸ்த்வயி த்ரிதாமன். ஆரப்தே சததமவாஜித் மேதயாகே. ஸ்பர்தாலு சதமகயேத்ய நீச்சவேஷோ. கிருத்வா ஸ்வம் தவ தனயாத் பராஜிதோ பூத். த்ரிதாமன், 3 உலகங்களுக்கும் இருப்பிடமானவரே குருவாயூரப்பா. பிருத்துவாக அவதாரம் செய்து நீங்கள் உங்களையே ஆராதிப்பவராக 100வது அஸ்வமேத யாகத்தை ஆரம்பித்த போது, அதாவது 99 யாகங்களை முடிச்சிட்டார் பிருத்து. இப்போ 100வது யாகத்தை செய்ய போகிறார். 100வது யாகத்தை தொடங்கும்போது அதை இந்திரன் தடுக்க முற்பட்டான். 100 அஸ்வமேதங்கள் செய்பவர் இந்திர பதவிக்கு தகுதி பெறுகிறார். அதனால் பிருத்து தன் பதவிக்கு போட்டி ஆவார்னு நினச்சிண்டு கவலைப்பட்டு இந்திரன் ஒரு சண்டாளனான் வடிவில் யாக குதிரையை கவர்ந்து சென்றான். ஆனால் பிருத்துவோட மகனான பிஜிதாஸ்வனால் இந்திரன் தோற்கடிக்கப்பட்டான்.